இங்க பாருங்க, 20,000 பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லி இருக்கக்கூடிய சூசைட் ரிப்போர்ட். இல்ல சார், 2,000 பேர், 20,000. அவர் ஸ்டேட் கமிட்டட் சூசைட் இன் 1 year, ஆல்மோஸ்ட் 65 சூசைட்ஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அப்புறம் ரெண்டாவது, லட்சக்கணக்கான டிவோட்டீஸ் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, காயப்படுகிறார்கள், மனவேதனையில் உழல்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி இருக்கக்கூடியது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கோ இந்து முன்னணி அமைப்பு கூட சொல்லாத சார்ஜஸ். இது புதுசு, ரொம்ப 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 புதுசு. நீங்க இவ்வளவு பேரு, லட்சக்கணக்கான பேர் காயப்படுறாங்கிறது கவர்னர் மாளிகைக்கு கம்ப்ளைண்டா போனதா இல்ல எப்படி சார்? எங்களுக்கு தெரியல. இல்ல தினசரி செய்தித்தாள்கள்லையும் டிவி சேனல்லையும் பாக்குற மாதிரியா திருப்பரங்குன்ற விஷயத்துல காயப்படலையா, எந்த இந்து பக்தர்களும் காயப்படலையான்னு விஷயம் சார். செஞ்சு பேசாது. நீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதாவது நீங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல எத்தனை லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் காயப்படலையா, இல்ல காவல்துறை அடக்குமுறையை கையாளலையா? அதெல்லாம் நடக்காத விஷயத்தை இன்னைக்கு கவர்னர் பேசிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்து பக்தர்கள் இங்க சூறையாடப்படுறாங்க, கோயில்கள் இடிக்கப்படுது. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதை நம்ம தினசரி செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு அறிக்கையா சொல்லிருக்காங்க. ஐயா கொஞ்சம் பொறுமையா பொறுமையா எனக்கு யாரு பேசுறது உங்களால கற்பனையா போட முடியும். நீங்க பேச சார், கொஞ்சம் இருங்க சார், பேசி முடிக்கிற. அதாவது இவங்க சொன்னாங்க குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லிட்டீங்கல்ல, அப்ப மட்டும் முதல் குடிமகன். தமிழ்நாட்டுல வரும்போது ஆளுநர் எங்க போனாரு? அதே மாதிரி ஆளுநர் இங்க இருக்காருல்ல. நீங்க மட்டும் தான் பேசிட்டு போங்க. சத்தியம் டிவில தனியா நீ உட்கார்ந்து ஒரு நேரத்துல தனியா பேசிட்டு போங்க. கருத்தை கேட்கறதுக்கு திமுகவுக்கும் திமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்கு உங்களுக்கு. நீங்க முதல்ல நான் கேக்குறேன் சார், நான் கேக்குறேன். பாருங்க, நான் என்ன கேக்குறேன்னா சார் ஒரே நிமிஷம் சார். சார், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறத கவர்னர் எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். ஏன் கவர்னரும் இந்த நாட்டோட குடிமகன் இல்லையா? ஏன் கவர்னர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காது? அவரும் சார், இந்த நாட்டுல பிறந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்ல உரிமை சார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்து பக்தர்கள் இதனால காயப்பட்டிருக்காங்க. நான் சொல்றேன், நான் உட்பட நீங்க உட்பட யாரா இருந்தாலும் சொல்றேன், உண்மையிலே அந்த தெய்வீகத்தை நம்பக்கூடிய எல்லாருமே இதனால காயப்பட்டிருக்காங்க. இதை சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன் கவர்னர் சொல்லக்கூடாதா? கவர்னர் என்ன சொல்றானா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொல்லி சொன்ன பெரியார தூக்கி பிடிச்சி சொன்ன பெரியார தூக்கி பிடிச்சி சட்டசபையில பேசணும்னா சொல்லுங்க, பேச சொல்லுவோம். இதான் உங்களுக்கு வேணுமா? உங்களோட கொள்கையும் உங்களுக்கு நியாயப்பட்டதெல்லாம் பேசுறதுக்கு கவர்னர் கிடையாது. எது கரெக்டான விஷயமோ அதை தான் பேச முடியும். நீங்க சொல்றீங்க திமுக சார், திமுக அரசியல் ரீதியா இன்னைக்கு பாஜகவை எதிர்க்க முடியல சார். அதனால இன்னைக்கு எங்களுக்கு திமுக சும்மா அரசியல் சண்டை எல்லாம் கிடையாது, சித்தாந்த போர் நடந்துட்டு இருக்கு. திமுக தெரியும் எங்களால சுதந்திரம் கூட வேணாம்னு சொல்லக்கூடிய ஆளுங்க நீங்க பேசுறீங்க. நீங்க பாஜக இதே சித்தாந்தம் ஜெயிக்குதா இல்ல நீங்க பாருங்க. இதே சித்தாந்தம் வெற்றி பெறுதா? அதாவது அரசியல் ரீதியான விமர்சனங்களை திமுக தாங்க முடியல சார். இன்னைக்கு பாஜக தொடர்ச்சியா வெற்றி, 3வது முறையா நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் பத்தி பேசல. எதுக்கு 2 சீட்டு அயோத்தியில தோத்தீங்க, 3 சீட்டு நாட்டுல இருந்து தொடர்ச்சி வெற்றி சார். தொடர் மக்கள் தொடர்ச்சியா பாஜக ஆதரிக்கிறாங்க. அதை ஏத்துக்க முடியல. நீங்க
திமுக சார்பாக பேசுறாங்களா? இதான் வந்து சுயமரியாதை. எத்தனை தொகுதியில கேட்டு சொல்லுங்க சார். கொஞ்சம் இருங்க சார், இருங்க. விடுங்க சார். சார் கொஞ்சம் விடுங்க சார். தொடர்ச்சியா வந்து ஒரு கருத்தை கூட உங்களால தாங்கிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? சார் கொஞ்சம் விடுங்க அவரு. அவரு நீங்க brilliant நினைச்சுக்காதீங்க. எத்தனை தொகுதி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு மக்களே உங்களை நாகரிகம் நினைச்சுக்க போறாங்க. நீங்க முதல்ல brilliant நினைச்சுக்காதீங்க. கத்துறது அதாவது திமுக இன்னைக்கு எங்களோட தேசிய தலைவர் சார் சொல்லி முடிச்சாரு சார். எங்களோட தேசிய தலைவர் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு சார். இன்னைக்கு அதுக்காக நான் சொல்றேன், 1980 இருந்து 2020 வரைக்கும் இந்த 46 ஆண்டுகள் காலத்துல நாங்க 16 தேசிய தலைவர்களை நாங்க வந்து பாஜக உண்டாக்கி இருக்கு. ஒருத்தர் கூட ஒவ்வொருத்தருக்கும் தொடர்பு இல்லாதவர். வாஜ்பாயில இருந்து, அத்வானில இருந்து, முரளி மனோகர் ஜோஷில இருந்து, அமித்ஷால இருந்து, ஜேபி நட்டால இருந்து, இன்னைக்கு பதவி ஏற்றிருக்க நிதின் நவீன் வரைக்கும் ஒருத்தருக்கும் தொடர்பு இல்லாதவங்க. அதே 1980 இருந்து 2026 வரைக்கும் இன்ன வரைக்கும் சொல்றேன், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் கருணாநிதி, அவர் மகன் ஸ்டாலின், அவரோட மகன் உதயநிதி. இந்த இயக்கமும் பாஜக பாத்துங்க ஒருத்தருக்கு நீங்க பேசுறீங்க, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சுயமரியாதை, நீங்க பேசுறீங்க ஜனநாயகம். இதுவா ஜனநாயகம் சார்? ஒரு திமுக காரனும் திமுக ஆதரவு பேசுறவனும் இந்த விஷயத்துக்காக அசிங்கப்படும் சார்.